ஒரு அழகான பசுமையான காட்டில் பெரிய மரத்தில் குருவிகள் குடும்பம் வசித்தனர். அங்கே ஒரு சிறிய குட்டி குருவி பிறந்தது. அது தினமும் கிளையில் உட்கார்ந்து வானத்தை பார்த்து மகிழ்ந்தது. ஒரு நாள் குட்டி குருவி அம்மாவிடம் கேட்டது, அம்மா, வானம் இவ்வளவு அழகாயிருக்குது, நானும் பறக்கணும், எப்போ பறக்க முடியும்? அம்மா மெதுவாக சிரித்து சொன்னாள், உன் சிறிய சிறகுகள் வலுவாகும் வரை பொறுமையாக இரு, தினமும் சிறிது சிறிது பயிற்சி பண்ண. அடுத்த நாள் காலை குட்டி குருவி கிளையிலிருந்து சிறிய குதிப்புகள் செய்ய ஆரம்பித்தது. முதல் நாள் அது கீழே விழுந்தது. இரண்டாம் நாள் அது இன்னும் தூரம் குதித்தது, ஆனாலும் மீண்டும் விழுந்தது. எனக்கு முடியாது போல என்று குட்டி குருவி மனம் நொந்தது. அப்பா அருகில் வந்து சொன்னார், குட்டி, விழுவது தோல்வி இல்லை, ஒவ்வொரு விழுதலும் உன்னை வலுப்படுத்துகிறது, நாளை மறுபடியும் முயற்சி செய். அடுத்த நாள் குட்டி குருவி இன்னும் அதிகம் முயற்சி செய்தது. அது தனது சிறகுகளை வேகமாக அசைத்து காற்றில் கொஞ்சம் நேரம் தொங்கியது. ஆஹா, நான் விழவில்லை என்று மகிழ்ந்தது. இப்படி தினமும் பயிற்சி செய்து குட்டி குருவியின் சிறகுகள் வலுவானது. ஒரு பசுமையான காலை வானம் நீளமாக இருந்தது. குட்டி குருவி ஆழமான மூச்சு விட்டது. தைரியமாக கிளையிலிருந்து குதித்தது. இந்த முறை அது விழவில்லை, அது உண்மையிலேயே பறந்தது. காற்று அதன் சிறகுகளை தழுவியது. வானம் அதை வரவேற்றது. குட்டி குருவி சந்தோஷமாக பாடியது. விழுந்தாலும் விட்டுவிடவில்லை, அதனால் தான் இன்று வானத்தில் பறக்கிறேன். மரத்தின் கிளையில் அம்மா அப்பா மகிழ்ச்சியுடன் கை அசைத்தனர். நீ இப்போது உண்மையான குருவி என்று சொன்னார்கள்.